இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை பத்தி தான் நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். 15 நாள் தொடர்ந்து நம்ம காலையில முட்டை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? கட்டாயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதுல அவ்வளவு சத்து இருக்கு. நிறைய பேர் முட்டையில நிறைய கொழுப்பு இருக்கு, அதை சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மனசுலயே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது என்பதை கண்டிப்பா இதை வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். காலையில நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவு மிகவும் ஆரோக்கியமானதாக தான் இருக்கணும். ஏன்னா மருத்துவர்கள் காலை வேளையில புரோட்டீன்ஸ் நிறைந்த முட்டையை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்துறாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தொடர்ந்து நம்ம 15 நாள் வரை ஆம்லேட் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உடலுக்கு என்ன நடக்கும் வாங்க நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முட்டையை நம்முடைய 3 வேளை உணவிலுமே சேர்த்துக்கலாம். அதிலும் முக்கியமாக காலை நேர உணவுல சேர்த்து கொள்ளும் போது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம காலை நேரத்துல எடுத்துக்கொள்ளும் உணவு தான் அன்றைய நாள் முழுவதுமே நம்மளுக்கு உற்சாகமான ஆற்றல் தருது. அதற்கு முட்டையை நம்ம தேர்வு செய்வது ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் தினந்தோறும் நம்ம எடுக்கும் பொழுது உடல்ல நடக்கும் மாற்றங்களையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முட்டையை தினசரி டயட்ல சேர்ப்பதன் நன்மைகள் என்ன? முட்டை நம்முடைய தினசரி உணவுல கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான உணவு. இது புரோட்டீன்ஸ் மூலம் நம்முடைய உடலுக்கு அதிகமாக தேவைப்படும் ஊட்டச்சத்தே புரோட்டீன் தான். ஒரு முட்டையில 6-7 கிராம் அளவு புரோட்டீன் இருக்கான். வெள்ளை கருவுல 3 கிராம் அளவு புரோட்டீனும் மஞ்சள் கருவுல 3 கிராம் அளவு புரோட்டீனும் இருக்கு. மிக எளிதில் ஜீரணிக்க கூடியது இந்த முட்டை. ஃபோலேட் உள்ளிட்ட சத்துக்களும் இதுல அதிகம் இருக்கு. அதனால ஏதேனும் ஒரு வகையில நம்ம தினசரி உணவுல முட்டையை சேர்த்து கொள்ள பாருங்க. 15 நாள் தொடர்ந்து நம்ம முட்டை காலைல சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்? முதல்ல பாத்தீங்கன்னா கருவளம் மேம்படுதான். முட்டை ஒரு திரவ ஊட்டச்சத்து என்பதனால இது நம்முடைய கருவளத்தையும் அதிகரிக்குமா. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகிற உயிரணுக்கள் குறைபாடு, பெண்களுக்கு உண்டாகும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்து கருவளத்தை மேம்படுத்தும் ஆற்றல் முட்டைக்கு இருக்குதான். இது யாருக்கெல்லாம் தெரியாதோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முட்டை பாலியல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்து குழந்தையின்மை பிரச்சனை போன்றவற்றை ஏற்படாமல் தடுக்குது. அதே மாதிரி சரும ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது. தினமும் நம்ம காலை உணவுல முட்டைய வேக வைத்தோ அல்லது ஆம்லேட் ஆகவோ எடுத்துக்கொள்ளும் போது அது சருமத்தின் எலாசிட்டியை அதிகரிக்க செய்து, அதோட சருமத்துல கொலாஜன் உற்பத்தியையும் அதிகரிக்க செய்து சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க செய்து. இந்த முட்டை சாப்பிட்றதால சரும ஆரோக்கியம் மேம்படுது. அதே மாதிரி புரோட்டீன்ஸ் குறைபாடு. இந்தியாவில் 80% மேற்பட்டவங்க புரோட்டீன்ஸ் குறைபாட்டினால பாதிக்கப்படுறாங்க. இந்த அளவை குறைத்து புரோட்டீன் தேவையை ஓரளவுக்கு நிறைவு செய்யவும் அதனால தசை வளர்ச்சியை அதிகரிக்க செய்யவும் முட்டை ஒரு முக்கியமான உணவா இருக்கு. காலை உணவுல நம்ம முட்டை ஏதேனும் ஒரு வகையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன்ஸ் குறைபாடின் தீவிரத்தை குறைக்க முடியும். அதே மாதிரி தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் இது உதவியா இருக்கு. நம்முடைய உடல் இயக்கத்துக்கு அடிப்படையானது எலும்புகளும் தசைகளும் தான். இந்த இரண்டுமே ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு புரோட்டீன் சத்து மிகவும் அவசியம். தினமும் காலை உணவுல நம்ம முட்டையை நிறைய காய்கறிகள், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் சேர்த்து ஆம்லெட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தசைகள் மற்றும் எலும்புகள் நல்லா வலுவடையும். இது தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.